தேசிய இயக்கத்தின் தலைவர் ஐயா பழனிடுமாறனும் பாழாகி போக இருந்த என்னை அரசியல் உலகத்தில் ஆளாக்கி அழகு பார்க்கிற என் தலைவன் வைகோவும் ஏண்டா அழுற? அவரை ஏற்கனவே 6 முறை கொண்டிருக்கான், இது 7வது முறை. நம்பாதடா, நீயே நம்பிட்டா என்னடா இது, நம்பாதடா அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்பல. பிறகு மே 20ஆம் தேதி என்ன சொன்னான்? நந்திக்கடல் பகுதியில் பாடி கிடக்குங்கிறான். அப்படியே காமிச்சிட்டான். அவர மாதிரியே இருக்கு. நான் நம்பிட்டேன். திரைத்துறையில பணியாற்றுகிற என் தம்பி சொன்னா, நம்பாதண்ணா, இதெல்லாம் கிராபிக்ஸ். கிராபிக்ஸ்ல என்ன மாயம் வேணும், மாயாஜாலம் வேணும்னாலும் செய்யலாம். நீங்க நயன்தாராவை கட்டிப்பிடிக்கிறது மாதிரி ஒரு படம் போடட்டுமான்னு கேட்டான். நான் வேண்டாம், பிரபுதேவா வருத்தப்படுவான், போடாதேன்னு. இது கிராபிக்ஸ், நம்பாதேன்னா. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் படி இந்திய குடிமகன் ஒருவன் இந்தியாவில் இருக்கிற சிபிஐ இயக்குனருக்கு கடிதம் எழுதுகிறார். பிரபாகரனுக்கு டெத் சர்டிபிகேட் வந்துட்டுதான்னு கேட்கிறார். சிபிஐனுடைய இயக்குனர் தகவல் அறியும் உரிமை சட்டப்படி பிரபாகரனுக்கு டெத் சர்டிபிகேட் வந்துட்டான்னு கேட்கிற குடிமகனுக்கு அவன் கடிதம் எழுதுகிறான். டெத் சர்டிபிகேட் இன்னும் வரலன்னு கடிதம் எழுதிய 10வது நிமிடத்தில் தகவல் கிடைத்தவுடன் உள்துறை அமைச்சர் இருக்கிறானே, குறைந்தபட்சம் ஒரு மீசை கூட வைத்துக் கொள்ளாத பயல். அவன் சொல்றான் டெத் சர்டிபிகேட் வந்துட்டுங்கிறான். நான் கேட்கிறேன், உனக்கு என்ன இப்படி இதுல திருப்தி? நான் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கண்ணியத்திற்குரிய பெருமக்கள் இருந்தால், விடுதலையின் மீது மாளாத பற்று கொண்டவர்கள் இருந்தால், அவன் கேட்பது தமிழீழம். தமிழ் ஈழத்தை தவிர அந்த பிரச்சனைக்கு வேற தீர்வு கிடையாது. தமிழ் ஈழம் என்பது என்னது? அது அவனுடைய பூர்வீக தாயகம். நான் இந்தியாவை கேட்கிறேன், வங்காளதேசத்தை ஏண்டா வாங்கி கொடுத்த? இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்ததற்கு காரணம் மதம். ஆனால் பாகிஸ்தான் இருந்து வங்காளம் பிரிவதற்கு காரணம் மொழி. பாகிஸ்தான் பிரிந்ததை காட்டிலும் வங்காளதேசம் பிரிந்ததை காட்டிலும் 1000 நியாயம் எங்கள் தமிழீழத்திற்கு இருக்கிறது. இதை மத்தளம் கொட்டி வரிசங்கம் நின்றுதி நாங்கள் எந்த மன்றத்திலும் சொல்ல முடியும். இதை ஏற்காதவன் இருந்தால் வா, ஒரே மேடையில விவாதிப்போமா? வரமாட்ட. நீ அடக்குமுறை சட்டங்களை வைத்து எங்க நுகத்தடியில எங்க முகத்தை நொறுக்கிடலாம், எங்க முகவரி அழிச்சிடலான்னு பாக்குற. நீ நடக்காது. கல் புதைந்தால் கட்டிடம், விதை விழுந்தால் விருட்சம், ரத்தம் சிந்தினால் விடுதலை. ஒரு விடுதலைக்கு தர வேண்டிய எல்லாவற்றையும் எங்கள் புலிகளும் எங்கள் தமிழர்களும் தமிழ் ஈழத்தில் காணிக்கை தந்திருக்கிறார்கள். நீ தந்தை ஆகணும். அவங்க தமிழீழம் வாங்கினா இங்க நாங்க தமிழ்நாடு கேட்டுருவோமா? இங்க சில பயில பேசிட்டு இருக்கான். அர்த்தராத்திரியில் சாட்சி இல்லாமல் பிறந்த பயில்கள். நான் அவருக்கும் சொல்லுவேன், பத்திரிகையாளர்களுக்கும் சொல்வேன், அரசாங்கத்துக்கும் சொல்வேன். அப்படியெல்லாம் கேட்க மாட்டான். இன்னும் சொல்லவா, அப்படி தந்தா கூட வாங்குற நிலைமையில நாங்க யாரும் இல்லை. விடுதலை புலிகளை அழிச்சிட்டோம்ங்கிறான். இடையில இந்திய உளவுத்துறை ஒரு செய்தியை கசி விடுகிறான். சோனியா காந்தியை, மன்மோகன் சிங்கை, உள்துறை அமைச்சரை, தமிழ்நாட்டின் முதலமைச்சரை விடுதலை புலிகள் கொல்ல செய்தின்னு ஒரு செய்தியை கசி விட்டுறான். நான் உளவுத்துறைக்கும் சொல்லுகிறேன், இந்த செய்தியை சுமந்து வந்த பத்திரிகையாளர்களுக்கும் சொல்லுகிறேன், விடுதலை புலிகள் எப்போதுமே பிணங்களை கொல்வதில்லை. இந்த மாதிரி செய்தி எல்லாம் போடாத. வரலாறு தெரியாத என் வாலிப தம்பிகளுக்கு நினைவூட்டுகிறேன், இலங்கை என் தேசம் இந்தியாவுக்கு இதுவரைக்கும் விசுவாசமாக இருந்ததில்லை. இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்னால் இலங்கைக்கு சென்றார். தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு பாழ்பட்டு நின்ற